மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து நாளை காலைக்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். ஆனந்த், வணக்கம். மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இன்று காலை விசாரணைக்கு வந்த பொழுது பம்பரம் சின்னம் பொது சின்ன பட்டியலில் உள்ளதா இல்லையா என்பது குறித்து பிற்பகல் 2:15 மணிக்கு விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் வழக்கு பிற்பகல் விசாரணைக்கு வந்த பொழுது பம்பரம் சின்னம் பொது சின்னமாகவோ ஒதுக்கீடு சின்னமாகவோ வகைப்படுத்தப்படவில்லை எனவும் மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளை காலைக்குள் முடிவெடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் நாளை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் அறிவிப்பதால் இந்த வழக்கை நாளைக்கு தள்ளி வைக்க வேண்டும் என மதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக வேட்பாளர்கள் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டதையும் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் கேட்டு இன்று அளிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை நாளை பிற்பகலுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.